ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதற்கு ஒரு தேவ பிள்ளை அர்ப்பணிக்கவில்லை என்றால் அந்த தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் பயங்கர போராட்டங்கள் இருக்கும். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற முற்படும் பொழுது வருகிற போராட்டம் வேறு, கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் தன் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிற நேரத்தில் வருகிற போராட்டம் வேறு. கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது ஒரு போராட்டம் வருதுல, அந்த போராட்டத்துல சந்தோஷம், மன மகிழ்ச்சி, அது ஒரு நம்மை பாரப்படுத்தாது, அது நம்மை உற்சாகப்படுத்தும். அந்த போராட்டம் நம்மை பலப்படுத்தும். அந்த கஷ்டம் நமக்கு ஒரு சுகமா இருக்கும். அந்த வேதனை நம்ம இன்னும் கொஞ்சம் கூட புஷ் பண்ணி மேல தூக்கும், விசுவாசத்துல வளர்த்தும். ஒரு படி நம்ம அதிகமாய் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியத்தை கொண்டு எழும்புவோம். இதுதான் தேவ சித்தத்தில் படி நாம் போகிற அந்த வாழ்க்கையில் வருகிற போராட்டம். நம்ம வாழ்க்கையில வருகிற போராட்டம் நம்ம என்ன செய்கிறது என்றால் நம்மை விசுவாசத்தை விட்டு வழி விலக பண்ணுகிறது. நம்ம வாழ்க்கையில வருகிற போராட்டம் நம்ம ஏதோ ஒரு பாவத்துக்குள் நம்மை அப்படியே சொருகி போகிற ஒரு நிலைக்கு போகிறோம். நமக்கு வர போராட்டத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. நமக்கு வருகிற போராட்டத்துல பல பொய் பேசுறோம், பல தப்பு பண்றோம், பலவிதமான தீமைகளை செய்கிறோம். ஆனால் இதை விசுவாச போராட்டம் என்று சொல்லிக் கொள்ளாதீர்கள், அல்லது நான் தேவ சித்தத்தின்படி நான் வாழ்கிறது நிமித்தம் எனக்கு வருகிற போராட்டம் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அது அப்படி அல்ல. இந்த போராட்டம் உங்களுடைய தன்னிச்சையினால் வருகிற போராட்டம். நம்ம வாழ்க்கையில தேவ சித்தத்துக்கு இணங்காமல் அவருடைய சித்தத்தை விட்டு வெளியே போகிறதுனால் வருகிற போராட்டம். எந்த பிள்ளையிடத்தில் ஆகிலும் தன் தகப்பன் ஒரு மகன் விழுந்து போவதற்கு, பாவம் செய்வதற்கு ஒரு நெருக்கடியை ஒரு தகப்பன் கொடுக்கிறது இல்லை. இந்த உலக தகப்பனை நான் சொல்றேன். இந்த உலகத்தில் இருக்கிற நபர்கள் கூட என் பிள்ளை இடறி போகணும், நாசமா போகணும், அல்லது என் பிள்ளை லவ் பண்ணணும், என் பிள்ளை பண ஆசையில போய் சிக்கி அப்படியே வீணாயிரணும், அல்லது இந்த அக்கிரமத்தை செய்யணும், வேசித்தனத்தை செய்யணும், இந்த மாதிரியான தீமைகளை செய்ய வேண்டும் என்று எந்த தகப்பனும் விரும்புகிறது இல்லை. பரம தகப்பன் நம்ம வாழ்க்கையில் வருகிற போராட்டத்துல பாவம் செய்ய அனுமதிப்பாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. சிலர் சொல்றீங்க, என் வாழ்க்கையில வந்த போராட்டத்தினால தான் இந்த பாவத்தை செஞ்சேன், என் வாழ்க்கையில வந்த நெருக்கடியினால தான் நான் விழுந்து போனேன், நான் ஜெபிச்சேன் பாத்தீங்களா, நான் ரொம்ப நேரம் ஜெபிச்சிட்டேன் பாத்தீங்களா, அதனால தான் பிசாசு இந்த போராட்டத்தை கொண்டு வந்துட்டான். நான் சொல்றேன், இந்த ஐடியாலஜி அல்லது இந்த மன ஓட்டமே தவறான மன ஓட்டம். உங்கள்கிட்ட அந்த ஒரு மன ஓட்டம் இருக்கு பாத்தீங்களா, நான் நல்ல ஆண்டவருக்காக வாழணும்னு நினைச்சேன், அந்த நேரத்துல தான் நான் இப்படி ஒரு பாவம் செஞ்சு விழுந்துட்டேன். இந்த மன ஓட்டமே தப்பு. ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்கு விருப்பம் போல வாழணும் என்கிற தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில எத்தனை பாவ சோதனை வந்தாலும் அவன் பாவத்தில் விழமாட்டான். இதுதான் கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவ பிள்ளை, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற தேவ பிள்ளை. தேவன் ஒரு தேவ பிள்ளையை அவருடைய விருப்பத்தின்படி நடத்துகிறார் என்றால் அதுல பாவ சோதனை வரும், நெருக்கடிகள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனா எதுவும் இந்த தேவ பிள்ளையை தொடாது.